உற்று நோக்க வைத்திருக்கின்றது. சிலர் சரணடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு இந்த படுகொலையை தீவிரமாக விசாரித்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள், இவர்களை இயக்கியவர்கள் அனைவரையும் சட்டத்துக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி குறுகிய கால வேகநிலை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இந்த கொலையில் தொடர்புடையவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு நூலகத்துடன் கூடிய மணிமண்டபத்தையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தொண்டர்களுக்கும் அவரை நேசிக்கக்கூடிய அனைவர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய ஆழமான இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் சிபிசிஐடி காவல்துறையினர் ஏற்கனவே நடைபெற்ற பல்வேறு வழக்குகளில் மிக திறமையாக புலனாய்வு செய்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்த புலனாய்வில் குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடித்த பிறகு சில நேரங்களில் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்படும். சிபிஐயும் கூட இவர்களை தான் குற்றவாளிகள், சிபிசிஐடியை கண்டுபிடித்தவர்கள் தான் குற்றவாளிகள் என்று சொன்னது தான் அதிகமான வழக்குகள். சிபிசிஐடி காவல்துறை மிக திறமையாக இந்த வழக்கை கையாளும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி.